சொந்தங்களுக்கு வணக்கம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் பொண்ணை இட்டுட்டு வாங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு புடவைய வாத்தி கொடுக்குறாரு ஐயரு. இவங்க ரூம்ல புடவை மாற்ற வந்தவங்க மாத்துறாங்க மணிக்கணக்காக ரூமுக்குள்ளே இருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் சீக்கிரமா நான் நகையெல்லாம் போட்டி விடுறேன், ரெடி பண்ணி விடுறேன், வாங்க மாமா வர கத்திட்டு இருக்காருன்னு, தயவு செஞ்சு நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, நாங்களே ரெடி ஆகிட்டு வரோம்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் சொல்லிடுறாங்க. உள்ள என்ன பண்றாங்க, சாவித்திரியும் நம்ம தாமரையும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. இவர் வேற இன்னும் போன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்ல வேற இருக்கு. அவ்வளவுதானா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாங்க. முன்னாடி வெளியில எங்க தப்பிச்சு போலான்னு பார்த்தா இவங்க வேற வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நான் என்ன பண்றதுனே தெரியலையே தாமரை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடின்றாங்க. உன்னை பிரிய போறேன்னு ஒரு கஷ்டம் வேற, பிச்சை வேற இன்னும் போனே எடுக்கல, அவர் வந்து ஏமாத்திட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, இவரை மனசுல நினைச்சிட்டு நான் வேற யாருக்கும் கழுத்தை நீட்ட மாட்டோமா, எனக்கு சுத்தமா இந்த கல்யாணம் பிடிக்கலம்மா, வாழ்ந்தா நான் காமிஷ் பிச்சை கொடுத்தாமா வாழ்வேன், இல்லைன்னா வந்து நான் இங்கே இருந்துடுறேம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது தெரியுமா, நான் அவரை சின்சியராக விரும்புகிறேம்மா, எனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையாட்ட அந்த தாமரை அடம் பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. ஒரு வழியாக காமிஸ் பிச்சைக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வராங்க. தாமரை எப்படியும் எங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டிடுங்க எனக்கு, இல்லைன்னா அவ்வளோதான், எங்கள் மாமா வர கூப்பிட்டுட்டே இருக்காருன்றாங்க. ஒரு பக்கம் தாமரைக்கு பயமாக இருக்குது, சாவித்திரிக்கு பயமாக தான் இருக்குது. சரி என்ன ஆனாலும் சரி மாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எத்தனை பேர் வேணால் சமாளிப்பேன், அதனால தைரியமாக தாலி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. காமிஷ் பிச்சையும் வந்து தாமரை கழுத்தில் தாலி கட்டிடுறாரு.